அன்பு நேயர்களுக்கு பரிவான வணக்கம். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்களால் பார்க்கப்படுகிற ஒரு தொலைக்காட்சி என்றால் அது விஜய் டிவி. அதில் ஞாயிற்றுக்கிழமையானால் மக்கள் விரும்பி பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி நீயா நானா. அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அறிவாளர் அண்ணன் கோபிநாத் அவர்கள். இப்போ கோபிநாத் அவர்கள் இந்த தக் லைஃப் கொடுக்கறதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு டைமிங்ல தக் லைஃப் கொடுப்பாரு, சரியான பதிலடியை கொடுப்பாரு, நியாயமான வாதங்களை முன்னெடுத்து வைப்பார். கோபிநாத் அவர்கள் சிறப்பாக அறிவுபூர்வமாக சிந்தித்து வார்த்தைகளை பேசக்கூடியவர் கோபிநாத் அவர்கள். நீயா நானா நிகழ்ச்சியின் பலமே விஜய் டிவியா கோபிநாத் அவர்களா அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு மக்கள் கிட்ட இருந்து வர பதில் கோபிநாத் அவர்கள் தான். ஏன்னா அவர் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு போகிற விதம், அவர் வழங்குகிற தீர்ப்பு, கேட்கிற கேள்விகள் எல்லாம் நியாயமாக நிதானமாக உணர்த்தும் விதமாக அவருடைய அந்த நிகழ்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட அறிவில் சிறந்த தமிழ் மொழியில் புலமை பெற்ற ஆங்கிலத்திலும் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு நபர் அண்ணன் கோபிநாத். நீயா நானா நிகழ்ச்சியில் மும்மொழி கல்வி தேவையா, இருமொழி கல்வி தேவையா, மும்மொழி கொள்கையை ஆதரிப்போர், இருமொழி கொள்கையை ஆதரிப்போர் அப்படி என்று இரண்டு தரப்பையும் அழைத்து நீயா நானாவில் ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன்பாகவே ஷூட் செய்யப்பட்டு அது அதாவது இந்த வாரம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பப்படும் என்று விஜய் டிவியின் அதிகாரப்பூர்வமான எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டது. அப்படி பதிவு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி திடீரென்று ஒளிபரப்பப்படாமல் நிறுத்தப்பட்டு சமையல் தொகுப்பு நிகழ்ச்சி, அதாவது வேற ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் விஜய் டிவிய ஜியோ நிறுவனம், அதாவது அதானி அம்பானி அந்த குடும்பம் வாங்கிடுச்சு. RSS கையில், அதாவது பாஜகவின் கையில் விஜய் டிவி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அதாவது நியாயமாக இருமொழி கொள்கையை வேண்டும் என்போர், மும்மொழி கொள்கையை வேண்டும் என்போர் ரெண்டு தரப்பும் உட்கார போறாங்க, பேச போறாங்க. அதுல எது சிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்திருக்கும், மக்கள்கிட்டயே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியை தங்கள் தரப்பிலிருந்து சரியான வாதங்களை வைக்க முடியாது, மும்மொழி கொள்கை எங்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது, அதனால் எங்களுக்கு ஏற்படுகிற பயன் என்ன அப்படின்னு சொல்லி தங்களால் பேச முடியாமல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போதே பிரச்சனை செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வருகிறது. அதன் காரணமாக இந்த நிகழ்ச்சி வெளியானால் தமிழ்நாட்டில் இன்னமும் ஹிந்தி எதிர்ப்பு அதிகமாகும் அப்படி என்று ஒரு பாஜக பிரமுகர், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக பிரமுகர் சொன்னதின் பேரில் தமிழ்நாட்டில் இருந்தும் ஒன்றியத்தில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இதுதான் பாஜகவினுடைய சாதனை. தன்னுடைய கொள்கைக்கு எதிராக பேசுகின்ற மக்களை குரல் விலையை நெறித்து அவர்களுடைய உரிமையை பறிப்பது பாஜகவுக்கு கைவந்த கலை. கோபிநாத் அவர்களை தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தாமல் தடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அவர் சாதாரணமா ஒரு பேஸ்புக் லைவ்ல பேசினாலே பல லட்சக்கணக்கான மில்லியன் கணக்குல கோபிநாத் அவர்களுடைய அந்த பேச்சை கேட்க தமிழ் நெஞ்சங்கள் ஆர்வமாக இருப்பார்கள். அவரெல்லாம் ஒரு குண்டு சட்டிக்குள்ள போட்டு அடக்கி விட முடியுமா? பாஜக இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறது? எதை யாரை மிரட்டி, தங்களிடம் இருக்கிற அதிகாரத்தை வைத்து மிரட்டி ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பவே கூடாது, அதாவது ஆனந்த விகடன் ஒரு அந்த அட்டை படத்தை வெளியிட்டதற்காக, அந்த கார்ட்டூன் வெளியிட்டதற்காக அந்த இணையத்தையும் முடக்கம் செய்தார்கள். விஜய் டிவி இப்படி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்ட அந்த எபிசோட தடை செய்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இருமொழி கொள்கைக்கு எங்களால் பல சான்றுகளை எடுத்து வைக்க முடியும். எங்களுடைய தாய்மொழி தமிழும் உலக மொழியான ஆங்கிலமும் இருந்தால் போதும், நாங்கள் உலகமெல்லாம் சென்று நாங்கள் எங்களால் சர்வே பண்ண முடியும் அப்படி என்று சாதித்து காட்டியவர்கள் தமிழர்கள். நம்மளுடைய பிள்ளைகள் சுத்தமா தமிழை மட்டுமே படிச்சுட்டு வெளிநாடுகள்ல போயிட்டு மிகப்பெரிய பொறியாளர்களாக, மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்மளுடைய சாதனைகளை எடுத்து சொல்லும் போது எது தரப்புல இருந்து என்ன சொல்லுவீங்க? மாட்டுக்கோமையை குடிக்கணும், ஹிந்தி படிச்சா அறிவு மங்கிடும், இந்த மாதிரியான சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பழமைவாத கதைகளை படிக்கலாம், அதை படிச்சுட்டு இன்னும் பல 1000 ஆண்டுகள் பின்னோக்கி போகலாம் அப்படின்னு உங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்பீங்களா? கோபிநாத் அவர்கள் அடிச்ச அடி தரமான அடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நிகழ்ச்சி நடக்கும் போதே அந்த நிகழ்ச்சிக்குள்ளவாகவே பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது. அதை தாண்டி அந்த எபிசோடை அதாவது நீங்க டெலிகாஸ்ட் பண்ணவே கூடாது என்று அதனுடைய முதலாளி, விஜய் டிவியினுடைய புதிய முதலாளி, அதாவது ஜியோ ஹாட்ஸ்டார் அதானி அந்த குழுமம் முடிவு செய்து வெளியிடாமல் தடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இப்படி எந்த வகையில் தடுத்தாலும் இந்தியை உங்களால் தமிழ்நாட்டில் கொண்டு உள்ளே சேர்க்க முடியாது. கோபிநாத் போன்ற அறிவாளிகள் அவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் எந்த விதத்திலும் முடக்க முடியாது. ஒருவேளை மக்கள் இதை முழுமையாக முன்னெடுத்து அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புங்க, எந்த மொழி எங்களுக்கு தேவை நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படி என்று ஒரு அழுத்தத்தை, ஒரு ஹேஷ்டேக் போட்டு மத்திய அரசுக்கும் சரி விஜய் டிவிக்கும் சரி ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். கோபிநாத் அவர்களை பார்த்து பயமா?
அப்போ வெளியே டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ள பதட்டப்பட்டு பயத்தோட அதை நிறுத்தி இருக்கீங்கன்னா அண்ணன் உள்ள எவ்வளவு பெரிய சம்பவம் செஞ்சிருப்பார். இப்ப சாதி வேண்டுமா சாதி வேண்டாமா, சாதியை ஆதரிப்போ சாதியை எதிர்ப்போ அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அதுல அண்ணனோட தகவல் வேற லெவல்ல இருக்கும், வச்சு செஞ்சிருப்பார். இதே தமிழ் வழியில் படிப்போர், ஆங்கில வழியில் படிப்போர், இந்தி மற்றும் வேறு மொழியில் படிப்போர் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவில ஆல்ரெடி வந்திருக்கு. அப்பவே வச்சு செஞ்சிருப்பாரு கோபிநாத் அண்ணன். மேம்போக்காக தமிழ் வழியில் பயின்று வந்தவர்கள், மற்ற மொழியில் பயின்று வந்தவர்கள் இருவருக்குமான அந்த வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படி என்பது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு விஜய் டிவில, அது டெலிகாஸ்டும் ஆயிருக்கு. அப்போ வச்சு செஞ்சிருப்பாரு கோபிநாத் அண்ணன். இதையெல்லாம் பார்த்த தமிழகத்தை சேர்ந்த பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த ராஜா போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள், அமைச்சர் முருகன் போன்றவர்கள்லாம் இதை தேர்தல் நேரத்துல இதை நம்ம வெளியில விட்டா ஏற்கனவே திமுக அரசு நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் இந்த நிகழ்ச்சி வெளியில போய் ரீச் ஆனா உலகம் எல்லாம் போய் சேரும் அப்படின்ற போது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு முடிவோட தடை செய்திருக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, சீப்பை எடுத்து ஒழிச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று போயிடும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தடை செய்து விட்டால் இந்தி தமிழ்நாட்டுக்குள் வந்து விடுமா? வாய்ப்பே இல்லை சார். நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். எனக்கு எங்க குடும்பத்திலேயே நடந்தது. தமிழ் மொழியில் படித்து 10th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சு அதுக்கப்புறம் PhD பண்ணிட்டு இன்றைக்கு டெல்லியில் போய், அதாவது ஹிந்தி பேசுகிற மாநிலமான டெல்லியில் போய் ஒரு மிகப்பெரிய பிரபலமான யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக என்னுடைய உறவினர் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அவருடைய தாய்மொழி தமிழ், அவ்வளவுதான் படிச்சார். இணைப்பு மொழியான ஆங்கிலம் அது படிச்சுட்டு டெல்லியில போய் இன்னைக்கு சர்வே பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அதாவது சும்மா வாழ்க்கையை ஓட்டல, பிள்ளைகளுக்கு பாடம் இருக்கிறார். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் இருக்கிறார். என்ஜினியரிங்ல டாக்டரேட் முடிச்சிருக்கார். இப்படி தமிழ் வழியில் படித்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்ப நாங்கெல்லாம் தமிழ தான் படிச்சோம். தமிழ்ல படிச்சுட்டு தான் இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கிறோம். நாங்க எதுலையும் குறைஞ்சு போகலையே. மற்ற மாநிலங்களுக்கும் போறோம், வெளிநாடுகளுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருந்தா போவோம். எங்க போனாலும் எங்களுக்கான அந்த ஆங்கிலம் இருக்கிறது. எங்களுடைய தாய்மொழி இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த ரீல்ஸ் எல்லாம் வரும்போது பாப்பீங்க இல்லையா, சைனாக்காரங்க, ஜப்பான்காரங்க தமிழ் மொழியில் பாட்டை பாடுறாங்க. எங்களுக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிச்சிருக்கு, தமிழ் மொழி மேல எங்களுக்கு அவ்வளவு பிரியம் அப்படின்னு சொல்லி பேட்டியும் கொடுக்குறாங்க. உலக யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் மொழி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழியாக இருக்கிறது. அதாவது பேசக்கூடிய மொழி, எழுதக்கூடிய மொழி, உயிரோட்டமான மொழி. இந்த தமிழ் மொழியை அழிக்க இத்து போன ஒரு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து எங்களுக்கு நீங்கள் திணிக்க பார்த்தால் அதை கல்விக் கொள்கை என்கிற முறையில் உள்ளே கொண்டு வந்து எங்க வீட்டு பிள்ளைங்களை 3வது ஒரு எக்ஸாம், 5வது ஒரு எக்ஸாம், 8வது ஒரு எக்ஸாம் வச்சு நீங்க ஃபெயில் ஆனா உங்க குலக்கல்வி தொழிலான உங்க குடும்பத்தில் செய்யக்கூடிய அந்த தொழிலை போய் நீங்க செஞ்சுக்கீங்க, அதுக்கு நாங்க லோன் தரோம், மானியம் தரோம், கடைசி வரைக்கும் நீங்க மேல வரக்கூடாது, வந்த வரைக்கும் போதும், நீங்க எங்களை ரொம்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றீங்க, மீண்டும் உங்களை அடிமையாக்க நாங்க நீங்க இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்றிய அரசு கொண்டு வருகிற அந்த கல்விக் கொள்கையை மாநில அரசு தெம்போடு, திராணியோடு, தைரியத்தோடு எனக்கு கல்வி நிதியே கொடுக்கலாலும் பரவாயில்லை, உள்ள உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே விடாப்பிடியாக இருக்கிற தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக மக்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்பார்கள். இதுல இந்த ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் இடையால உள்ளார ஒரு வண்டி ஓட்டான். அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்டு வைப்பார், அந்த சாணக்கியா அந்த அவங்களுடைய ஆண்டு விழா அதுல ஒருத்தர் கேள்வி கேட்டு வைப்பாரு, ஏங்க இந்த மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்கலன்னா கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம் மத்திய அரசு சொல்லுது, இது எப்படி நியாயம்னு கேட்டா அதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக ரங்கராஜ் பாண்டே ஒரு பதில் சொல்றாராம். அதாவது வடநாட்டுல இருக்கிறவன் செருப்பு தைக்கிறான், பிச்சை எடுக்கிறான், அதே போல தமிழ்நாட்டுல இருக்கிறவனும் அப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லுவோமா? இந்த பைத்தியரா கேட்ட கேள்வி என்ன, மும்மொழி கொள்கையை எங்களுக்கு வேணாம்னு சொன்னா நிதியை கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டா ஒன்றிய அரசு ஏன் நிதியை கொடுக்கலன்னு அந்த நிகழ்ச்சியில நீ பதில் சொல்லி இருக்கணும். நாங்க படிச்சுட்டு நல்லா தான் இருக்கிறோம், நாங்க பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு கிடையாது, கல்வி அறிவால் நாங்கள் உயர்ந்து இருக்கிறோம். அங்கதான் படிக்காம அந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு பிழைக்க அவங்க வராங்க. இங்க இருந்து யாரும் அங்க போய் குறைக்கிறதுக்கு, அங்க இருந்து அங்க போறவங்க எப்படி போறாங்கன்னா ஒரு ஆபீசர்ஸா போறாங்க, அங்க இருந்து இங்க வராங்களா லேபர்ஸா வராங்க. இந்த வித்தியாசம் கூட ரங்கராஜ் பாண்டே போன்ற அவங்க எல்லாம் அறிவாளிகள். சீமான் சொல்லுவார் ரங்கராஜ் பாண்டே புத்திசாலி, கோபிநாத் அவர்கள் பக்கத்துல போய் நிக்க கூட தகுதி இல்லாத நம்ம தான் இந்த ரங்கராஜ் பாண்டே. அப்படிப்பட்ட இந்த சங்கி அந்த மூளையை கழட்டி பாத்தீங்கன்னா மாட்டு சாணம் தான் உள்ள இருக்கும். இந்த சங்கிகள் கூட்டம் கோபிநாத் அவர்களையும் சரி, விஜய் டிவியே பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க முடக்கலாம், கோபிநாத் அவர்கள் பேசுவதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் வேற சேனல்ல அவர் போய் பேசுவாரு. ஒருவேளை விஜய் டிவி அவரை அந்த சேனல்ல இருந்து வெளியில எடுக்கணும்னு நினைச்சாலும், அந்த நிகழ்ச்சியே நிறுத்தணும்னு நினைச்சாலும் கோபிநாத் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவர் வேற ஒரு சேனல்ல போயிட்டு இதே போன்ற நிகழ்ச்சி மீண்டும் தொகுத்து வழங்குவார்.
அவர் நியாயமா அறிவுபூர்வமா அவர் பேசுவார். தமிழக மக்களுடைய ஆதரவு எப்போதும் கோபிநாத் அவர்களுக்கு இருக்கும். ஒரு மனுஷங்கிட்ட அவன் சம்பாதிச்ச சொத்து பணம் எல்லாத்தையும் எந்த நேரத்திலும் ஏமாற்றி புடுங்கி விடலாம். ஆனால் அவனிடமிருந்து அவன் இறக்கும் வரை பிடுங்க முடியாத ஒரு சொத்துன்னு சொன்னா அவனுடைய அறிவும் அவன் படிப்பும் தான். அப்படி தமிழர்கள் தமிழ் மொழியால் அறிவாளியாகவும் படிப்பில் மெத்த படித்தவர்களாகவும் இருப்பதுதான் இந்த ஒன்றிய அரசின் கண்ணை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றவே முடியவில்லை. இதை தடுக்க வேண்டும் என்றால் கல்வியை தடுக்க வேண்டும். 3வதுல இருந்து ஆரம்பிப்போம், முடிஞ்ச வரைக்கும் 3வதுல தாண்டிட்டானா அவன் 5வதுல ஃபில்டர் பண்ணு, 5வதையும் தாண்டிட்டானா 8வதுல ஃபில்டர் பண்ணு, அவனை முடிச்சு விடு, அவெல்லாம் படிக்கவே கூடாது அப்படி என்று அவள் எவ்வளவு திட்டம் போட்டாலும் இது திராவிட மண், திராவிட பூமி, தமிழ் மண், தமிழ், அதாவது தமிழர்கள் எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்பார்கள். பாஜகவும் சரி RSSம் சரி சங்கிகள் எந்த வேடம் போட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. அண்ணாமலை அவர்களாகட்டும் எல் முருகன் அவர்களாகட்டும் இவர்களுக்கும் சேர்த்துதான் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.